ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்னாலே சைவர்களுக்கெல்லாம் நினைவில் வரக்கூடியது திருவையாறு ஐயாரப்பர் கைலாய காட்சி. ஐயாரப்பர் யாருக்கு கைலாய காட்சி கொடுத்தார்? அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி அளித்தார். எவ்வளவு பெரிய கருணை! வடக்கே உள்ள கைலாத பர்வதத்தையே சுவாமி திருவையாற்றிற்கு கொண்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை. அதி உன்னதமான பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் திருவையார். அப்பர் பெருமானார் கைலையம்பதியை அடையணும் ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. வயோதிகத்தினாலே இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் கைலைமலை அணையனான்னு. சுவாமியினால அங்கே சென்று அணைய முடியல. பாதி வழியிலேயே இவர் கை காலெல்லாம் தேய்ந்து, மார்பு தேய்ந்து, எல்லாம் தேய்ந்து போயிடுத்து. இவருடைய அங்கங்களெல்லாம் தேய்ந்து போயிடுத்தான் அப்பர் பெருமானுக்கு. அப்போ என்ன பண்ணாரா, மார்பினால உந்திக்கொண்டு கைலைமலை அணைவேன்னு சென்னத்துக்கிட்டு போனாரா. சுவாமி பரமேஸ்வரன் என்ன பண்ணாரா, ஒரு முனிவர் வேடத்தில் வந்து, என்னால் இந்த இளமை கோலத்திலே என்னால் கைலைமலை அடைய முடியல, நீர் இவ்வளோ வயோதிகத்தில் நடக்க முடியாமல் மார்பால உந்தி கொண்டு வருகிறீரே, நீர் எப்படி போவீர்? மீண்டும் திரும்பி தென்னகமே செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே அப்பர் பெருமான் சொல்கிறாரா, மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னாராம். அழியக்கூடிய உடல் கொண்டு நான் மீண்டும் வரமாட்டேன், திரும்ப செல்ல மாட்டேன் அப்பர் பெருமானார் சொல்கிறார். உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரா, இந்த குளத்திலே மூழ்கி எழுக அப்படின்றார். உடனே அப்பர் பெருமானும் அந்த முனிவர் சொல்வதை கேட்டு அருகிலே இருந்த ஒரு குளத்திலே மூழ்கி எழுகிறார். மூன்றாவது மூழ்கி எழுகும் பொழுது அன்னார்ந்து பார்த்தா கைலாச பர்வதமே திருவையாறு கோவிலாக காட்சி தருது. திருவையாறு வடக்கு வாசல்ல இருக்கிற ஒரு குளக்கரையில சுவாமி கரையேறுகிறார். கரையேறி பார்த்தா அப்படியே கைலாச பர்வதம் மாதிரியே தெரியுதான். திருவையாறு வேறு, கைலாசம் வேறு கிடையாது. கைலை அப்படியே